நீங்க ஒரு தனி தீவுல மாட்டிக்கிட்ட மாதிரி என்னைக்காவது உணர்ந்திருக்கீங்களா? உங்களை சுத்தி உங்களோட நண்பர்கள், உங்களோட குடும்பம் இப்படி எல்லாருமே இருந்தும் உங்க மனசுக்கு நெருக்கமா ஒரே ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தோணுதா? அப்படி இருந்தா ஜாக்கிரதை, இது உங்களுக்கே தெரியாம உங்களை சுத்தி கட்டப்பட்ட ஒரு கண்ணுக்கு தெரியாத சிறையா கூட இருக்கலாம். அது என்னன்னு பார்க்கலாமா? டார்க் சைக்காலஜில ஐசோலேஷன் டாக்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா ஒருத்தரோட மொத்த உலகத்தையும் அழிச்சு அவங்கள ஒரே ஒரு நபரை மட்டும் சார்ந்து இருக்க மாதிரி வைக்கிறது தான். இது கோபத்தால நடக்காது, ஆனா அன்பால நடக்கும். இது எப்படி ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சுக்க இந்த 3 அறிகுறிகளை கவனிங்க. இதோட அறிகுறி ஒவ்வொன்னா பார்க்கலாம். மெல்ல நஞ்சாகும் அன்பு அப்படின்னா உங்க மேல அளவுக்கு அதிகமான அக்கறை இருக்கிற மாதிரி காமிக்கிறது. மத்தவங்க எல்லாரையும் உங்க முன்னாடி வில்லன் மாதிரி காமிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த நபர் உங்ககிட்ட வந்து சொல்வாங்க, உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை சரியா மதிக்கலடா, அவங்க உன்னை பத்தி பின்னாடி ரொம்ப தப்பா பேசுறாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்கள நம்பலனாலும் திரும்ப திரும்ப சொல்லும்போது உங்க மனசுல ஒரு சந்தேகம் வரும். ஆமால்ல, இவங்க மட்டும்தான் எனக்கு உண்மையா இருக்காங்கன்னு தோணும். ஏன்னா நீங்க நம்புறதுதான் அவங்களோட முதல் வெற்றி. இதோட அடுத்த அறிகுறி என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? உங்களோட நேரத்தை திருட முயற்சி பண்றது தான். ஆமாங்க, உங்க நேரத்தை லாக் பண்றது. நீங்க மத்தவங்க கூட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும் போது அந்த நபருக்கு ஒரு பிரச்சனை வரும். எனக்கு இன்னைக்கு ரொம்ப உடம்பு முடியல, நீ கூட இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களை அங்கேயே இருக்க வைப்பாங்க. இது அன்பால நடக்கிற மாதிரி தான் தோணும், ஆனா நிஜத்துல உங்களை மத்தவங்க கிட்ட இருந்து பிரிக்க போட்ட ஒரு திட்டம் தான். இதோட அடுத்த அறிகுறி என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? கேட் கீப்பிங் அப்படின்னா உங்ககிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷனை மறைக்கிறது தான். உங்களுக்கு வெளியில இருந்து வர எல்லா இன்ஃபர்மேஷனும் இவங்க மூலயமா தான் வரணும்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவன் உனக்கு மெசேஜ் பண்ணினா ஆனா உன்னை திட்டினா அதான் நான் டெலீட் பண்ணிட்டேன்னு சொல்வாங்க. இப்படி உங்களை வெளி உலகத்துல இருந்து துண்டிச்சு ஒரு இருட்டு அறைக்குள்ள வச்சிருப்பாங்க. இப்போ இதுல இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? இந்த சிறையிலிருந்து வெளியே வர ஒரே ஒரு வழிதான் இருக்கு. பழைய உங்களோட நண்பர்களோடையும் உங்களோட ஃபேமிலியோடையும் மீண்டும் பேசுங்க. யாராவது உங்களை தனிமைப்படுத்த முயற்சி பண்ணா அங்கேயே நோ சொல்லுங்க. ஏன்னா ஒரு ஆரோக்கியமான அன்பு உங்களை சுதந்திரமா இருக்க விடுமே தவிர சிறை வைக்காது. இந்த தகவல் உங்க யாருக்காவது பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய மக்கள் எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம நிறைய விஷயங்கள்ல சிக்கி தவிக்கிறாங்க. அதுல ஒண்ணுதான் இந்த மனசார எதிர்பார்க்கிற இந்த அன்பும் கூட. அப்படியேப்பட்ட அன்பு உங்களை ஒரு சுதந்திரமா இருக்க விடுமே தவிர உங்களை லாக் பண்ணாது. அப்படி லாக் பண்ணதுன்னா அது கண்டிப்பா உண்மையான அன்பே கிடையாது. கொஞ்சம் தெளிவா இருங்க, தெளிவு பெறுங்க. இந்த தகவல் ஒருத்தரோட வாழ்க்கை கூட காப்பாத்தலாம். அதனால உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களுக்கு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.